அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு கூட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு கூட்டு செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுள்ள சேனக்கிழங்கு மேல் தோலை சீவிட்டு நல்லா 2-3 தண்ணிக்கு மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேனக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு சேனக்கிழங்கு சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்பையும் குழையாமல் பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கல்யாண வீடுகளில் சேனக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு கூட்டுன்னு சொல்லி 2 விதமாக செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு. அதே ஸ்டைலில் எங்கள் அம்மா இந்த சேனக்கிழங்கு கூட்டு செய்வாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி சின்ன தேங்காய் போதும். சின்ன தேங்காயில் பாதி மூடி எடுத்திருக்கேன். இப்போ இதை பொடியாக பல்பல்லாக கீறி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அப்போவெல்லாம் தேங்காயை இந்த மாதிரி பல்லாக கீறிட்டு அம்மியில் வச்சு அம்மா அரைப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மணமே இருக்கும், சுவையும் இருக்கும். கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. கூடுதலாக ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி 2 சேர்த்துருக்குறேன். அப்போல்லாம் அம்மா கலருக்காக காஷ்மீரி சில்லியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா சேர்ப்பாங்க. 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்ப்பாங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போது இந்த அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள வெங்காயமும் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நறுக்கி ஒரு தட்டில் எடுத்தாச்சு. நம்ம இப்போ கிழங்கு வெந்துட்டுருக்கிற டைமுக்குள்ளே கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கூடவே இடையில காலையில் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறனால நல்ல நீர்மோர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை அப்படியே அவங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டு நம்ம சேனக்கிழங்கு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிழங்கு வெந்திருக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். 3/4 பதம் தான் வெந்திருக்குது. இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவி செஞ்சு முடியும் போது நமக்கு கரெக்டாக அந்த கிழங்கு சேர்க்குற போது வெந்து ரெடியாக இருக்கும். இந்த சேனக்கிழங்கு கிரேவியை நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கிழங்குல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா நைஸாக மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். இல்லை அப்படின்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா மசியாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயிலே அந்த மசாலாவை பிரட்டி விடுங்க. மல்லித்தூள் நல்லா அந்த எண்ணெயிலே பிரண்டு வரட்டும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. ஏன்னா கிழங்கு ஆல்ரெடி வெந்துடுச்சு. மசாலாவோட அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு மாத்திரம் நம்ம வேக வச்சா போதும். அதனால் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை கொதிக்க விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசாலாவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ மசாலா நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடுச்சு. கிழங்கும் அந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கிழங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மசாலாவோட இந்த கிழங்கு இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். இது நல்லா சாம்பார் சாதத்தோட பக்கத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிழங்கு நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்திருக்குது. இது தாங்க கரெக்டான பக்குவம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா அந்த மசாலா கிழங்கோட சுருண்டு வரும். இந்த டைமில் அந்த வேக வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளார கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டீங்க அப்படின்னா தான் அடியில் மசாலா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல்லையே சேனக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் டைம் ஆகும்போது கூட்டு நல்லா ஒரு திக்காக வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரோட சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.